எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். என்ன உண்மை? யார் அந்த ஜீவா? நீ என்ன சொல்ற? அப்படியே என்னம்மா நடிக்கிற? ஒன்னும் தெரியாத பாப்பா நீ. உனக்கு ஜீவா யாருன்னு தெரியும். அது எனக்கும் தெரியும். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரியாதுன்னு. எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஜீவா தான் உனக்கும் தெரிஞ்ச ஜீவான்னு எனக்கு தெரியும். யாரு? யார பத்தி பேசுற? கதிர் தான் ஜீவா. அப்போ அன்னைக்கு பெரியம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சது இதுக்காக தான் போல இருக்க. என்ன யோசிக்கிற? ஏய், இப்படி திடீர்னு கூப்பிட்டு கதிர் தான் ஜீவாங்கிறியே, அதான் யோசிக்கிறேன். கதிர் தான் ஜீவாங்கிறது எனக்கும் தெரியும், அது உனக்கும் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஜீவாவை கண்டுபிடிக்கணும், ஜீவாவை கண்டுபிடிக்கணும்னு உன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் துடியா துடிக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக கதிர் தான் ஜீவாங்கிற உண்மைய வீட்டுல சொல்லாம மறைச்சு வச்சிருக்க? ஏன்? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? அந்த ரகசியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நீ என்கிட்ட சொல்ற, சொல்லியே ஆகணும். சொல்லலனா சாவு விழும், ஹோட்டலே சுடுகாடா மாறும். என்ன யோசிக்கிற மாயா? உண்மையிலே இந்த மீட்டிங் எனக்கு சர்ப்ரைசிங்கான மீட்டிங் தான். எனக்கே தெரியாத விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயமா நீ சொல்லி ஷாக் கொடுக்கற. கதிர் தான் ஜீவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு மறைக்க போறேன்? அப்படியே இருந்தா எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். பெரியம்மாவும் பெரியப்பாவும் வளர்த்த புள்ள கதிர். அவன் பெரியப்பாவோட தங்கச்சி புள்ளன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதை கொண்டாடி இருக்க மாட்டாங்க? கதிர் வாழ்க்கையில போராடி நீ பண்ற சதியெல்லாம் தாங்கிக்கிட்டு முன்னுக்கு வர இவ்ளோ கஷ்டப்படுறான். கதிர் தான் ரகுராம் பெரியப்பாவோட தங்கச்சி புள்ளன்னு தெரிஞ்சா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நிக்க மாட்டானா? இல்ல தனா தான் கொண்டு போய் நிறுத்த மாட்டாளா? இல்ல நான் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பனா? உனக்கு யாரு இப்படி ஒரு முட்டாள்தனமான பொய்யான தகவலை கொடுத்தது?